வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்திலே 10 மார்ச் 2025 ஆன இன்று ஏகாதசி வளர்பிறை. பூச நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு ஒரு நல்ல விரதம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 7:30 8:30 வரை. இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கரணம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு 0 நாழிகை 47 வினாழி. சூரிய உதயம் காலை 6 மணியிலிருந்து 26 நிமிடம் வரை. இன்றைக்கு சந்திராஷ்டமம் எண்ணக்கூடியது மூல நட்சத்திரத்திலே அமைகிறது, தனுசு ராசியிலே. கும்ப லக்னத்திலே இருக்கக்கூடியவர் சூரியனும் சனி பகவானும். மீன ராசிக்குள்ளரையே ராகு புதன் சுக்கிரன் அமர, ரிஷபத்திலே குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது. இதுதான் அங்கே கிரகங்கள். சந்திரன் கடக ராசிக்குள்ளே பூச நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். இப்படிப்பட்ட நாளிலே நம்ம பார்க்கும்போது 2 பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம்னாக்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு சொந்த இடத்துல மாறி இருப்பாங்க. குருவும் சுக்கிரனும் மாறி அமர்ந்திருப்பது ஒரு பரிவர்த்தனை யோகத்தை அமைக்கிறது. செவ்வாயானவர் புதன் அப்படிங்கிற மிதுனம் இருக்கிற இடத்துல பண்ணுறார். அது பாதகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பாதகாதிபதி. அவர் மிதுன ராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குன்னா, கன்னி ராசிகளை பார்த்தாக்க சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதில் மீனத்தில் பார்க்கும்போது புதன் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. மீன ராசிக்குள்ளார புதன் சுக்கிரன் புதன் இவரெல்லாம் மாரகாதிபதி பாதகாதிபதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் அமர்ந்திருக்க ஒரு கலப்படமான சூழ்நிலையிலே இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளினுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மனசில் ரொம்ப குழப்பம் இருக்குங்க, ரொம்ப சஞ்சலமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுலேருந்து எதனா விடுபடுறதுக்கு கோயில்கள் உண்டா? நான் டெய்லியே தியானம்லாம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, கடங்கம்பாடி அப்படிங்கிற ஊரில் வாசுதேவ பெருமாள் இருக்கார். அவரை வணங்க மன சஞ்சலம் போகும் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனாலே நாம் மனசில் அவரை நினைத்து கொள்வோம். நம்ம நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிற காரியத்தினால தான் நார்மலாக நம்ம பலன்களை எல்லாம் பார்ப்பதுன்னு வைத்திருக்கிறோம். அதுவும் ஸ்பெஷலாக நம்ம வார பலன் எல்லாம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம்ங்கிற பஞ்ச அங்கங்களை பார்ப்போம். திதியின் பிரகாரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஏகாதசி திதி காலை 7:45 வரை. இந்த நாளில் விவாகம் செய்கிறது, விவசாயம் செய்கிறது போன்ற விஷயங்களெல்லாம் செய்யலாம். தனுஷு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. பெருமாளை வணங்குவது ரொம்ப நல்லது. இன்றைக்கு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைனால சந்திரன் இருக்கும். சந்திரன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப நல்ல நாள். வெள்ளை நிறத்து பொருட்கள், சர்க்கரை, அரிசி, பால் இதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். முடிந்த வரைக்கும் இந்த புதன் ரிலேட்டடான எழுது பொருட்கள், மின்பொருள்கள் இதெல்லாம் வாங்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. தானியங்கள், மில்லட்ஸ்லாம் வாங்குறது இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது.
நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்கள் கலவையாக வரும். அதில் பதவி ஏற்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள். பசுமாடு வாங்கிறது நல்லது, வாஸ்து சாஸ்திரம் செய்வது நல்லது, கிரகப்பிரவேசம் செய்வது நல்லது, நகை அணிவது நல்லது, வியாதியஸ்தர்கள் குளிப்பது நல்லதுன்னு நிறைய நல்லது இருக்குது. யோக பலன்கள்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகண்ட யோகம் மற்றும் சோபன யோகம் 2 யோகம் உண்டு. அதிகண்ட யோகம்னு யார் மேலே கேஸ் போடுற விஷயங்களெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பூமி வாங்குகிற விஷயங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் இந்த சோபன யோகங்கிறதுல செய்யலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் செய்யலாம். இதுக்கு சாயங்காலம் 1 மணி மத்தியானம் 1 மணி 56 நிமிடம் வரைக்கும் இது இருக்குது. அதுக்கப்புறமா மறுநாளைக்கு காலையில் வரைக்கும் கரணங்களில் பத்திரை கரணம்னு ஒரு கரணம் இருக்குது. அந்த கரணத்தில் எப்படின்னா, நீங்கள் யாரைனா கேஸ் போட்டு பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா, தீமை ரிலேட்டட் மேட்டர் எல்லாம் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. தெய்வங்களிலே பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வணங்கக்கூடிய விஷயங்களை உழவார பணின்னு சொல்லுவோம். கோயிலெல்லாம் போய் நிர்மாணம் செய்வது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் செய்வது இன்றைக்கி ரொம்ப உசிதமான பலன்களை கொடுக்கும். பவகரணம் அப்படிங்கிற கரணமும் இன்றைக்கி உண்டு. நைட்டு 7:56 வரைக்கும் இருக்கும் அந்த பரணம். அந்த பவகரணத்திலே பொறுத்த வரைக்கும் தானியங்கள் இது பண்ணுறது, அதெல்லாம் தானமாக கொடுக்கறது, தேவதா காரியங்கள் செய்வது அப்படின்னு எல்லாம் கோயில் ரிலேட்டடான மேட்டர்லாம் செய்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அதில் செய்யலாம். கோயிலில் முடிஞ்சால் குடமுழுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, புனருதானம் நடக்கும். அது மாதிரி நேரத்துலலாம் எனக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. மங்களகரமான காரியங்களெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி முடிந்தால் பக்கத்தில் சுவாமி சாஸ்தா கோயில்கள் இருந்தாலோ ஐயப்பன் கோயில் இருந்தாலோ அங்கெல்லாம் போய் வழிபடுவது ரொம்ப நல்லதான விஷயமாக அமையும். அந்த மாதிரி கோயில்களில் சென்று வழிபடும் போது அவர்களுக்கு சந்தன காப்புலாம் செய்கிறது, அப்புறம் இன்றைக்கி பிராணாயாமம்ன்ற மூச்சு பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, இதெல்லாம் ரொம்ப உசிதமான காரியங்களாக இந்த நாளிலே செய்து இந்த நாளுடைய வைப்புன்னு சொல்லக்கூடிய இனிஷியேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது என்பதை புரிந்து கொள்வோம். மேலும் நம்ம காணப்போகிறது ஒரு ராசிக்கான ராசி பலன். மேஷ ராசியிலிருந்து நம்ம மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணுங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. எந்த வேலையை கொடுத்தாலும் நீங்கள் அதில் கரெக்டாக நேர்மை, கண்ணியம், நாணயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட கரெக்டான ஆசாமி, கராரான ஆசாமி நீங்கள். உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இன்றைக்கி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படி கடாட்சமாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு 12ஆம் இடத்துக்காரராக இருந்தாலும் எதிர்பாராத பணத்தையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் சேர்த்து விட்டுறார். உங்கள் ராசிநாதன் இவரும் பரிவர்த்தனை யோகத்தில், ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரும் இவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலே அந்த பணத்தை வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் முன்கோவம் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. யாருன்னா மேரேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நல்ல வரன்கள் கிடைக்குமா அப்படி தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. டெட்டு கிளியர் ஆகும். முதல்ல கடன் அடையும், அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி கொஞ்சம் கடன் குறையும். விருந்து விசேஷங்கள் எல்லாம் கொஞ்சம் கலந்து கொண்டு உறவினர் நண்பர்கள் எல்லாம் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி நாள் அமையப் போகிறது. இன்றைய நாள் ஏகாதசிங்கிறான கொஞ்சம் விரதம் இருப்பது நல்லது. அதுவும் பூச நட்சத்திரங்கும்போது இன்னும் நல்லது. ஏன்னா பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் நாளைக்கு வரப்போது. இன்றைக்கி கரெக்டாக அது பூசம் வந்திருக்குன்றனால அதை கேபிட்டலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை அன்றைக்கி நடந்துக்க திங்கள் ஏகாதசி ரொம்ப நல்லது. சோமவார ஏகாதசி. விருந்து விசேஷங்கள் எல்லாம் கலந்து கொள்ளனால உறவினர் நண்பர்கள் சந்தித்து மகிழக்கூடிய காலங்களும் உண்டு. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையரப்ஸ் நல்ல பாராட்டை கொடுக்கக்கூடிய, உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும். இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும். பழைய பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் போராட்டத்தோடு வசூல் பண்ணிவிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் லைக் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான டே தான் இன்றைக்கி சொல்லணும். கொஞ்சம் செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய அவுட் கோயர்ஸ் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. இன்றைய நாளில் 6-9 என்ற எண்ணை வைத்துக்கொள்வதும், உங்களுடைய ராசிநாதனான முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இன்றைக்கி சுபிட்சமாக நடக்கும் என்பதை மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் ரிஷப் ராசி அன்பர்களே. எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக எல்லாருக்கும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயமா கரெக்டாக செய்யக்கூடிய ஆசாமி நீங்கள். உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்க போது, திருப்திகரமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா போதும். ஒரு சிலருக்கு புதுசாக வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. புதுசாக வண்டியெலாம் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு வங்கி லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. திருமண முயற்சி, மேரேஜ் ரிலேட்டடான முயற்சிகளிலே சாதகமான முடிவு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, மேட்ச் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு ப்ரொசீஜ் பண்ணிகிட்டே போகலாம். வாழ்க்கை துணையாலே நன்மை உண்டாகும். அதனால் வீட்டில் இருக்கிற அம்மா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. ஒய்ஃப் மஸ்ட்டு அவங்களுடைய அசட், அவங்களுடைய ஹெல்த் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சிலருக்கு குடும்பத்தோடு குலதெய்வம் போகிற பிரார்த்தனையும் அதனை நிறைவேற்றும் வாய்ப்பும் கிடைக்கும். ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் மற்றவருடைய விஷயத்தை நீங்கள் போய் பேசி இன்ட்ரூவ் பண்ணிக்காதீங்க. அதில் பிரச்சனை தான் வரும். நீங்கள் தெரியாமல் செய்த காரியம் பெருசாக ஊதிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இல்லை. ஆனாலும் பொண்ணு எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி டேயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நல்ல வருஷமாக அனுகூலமாக முடியக்கூடிய காரணத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ்ன்ற பெண்களுக்கு விருந்தினர் வருகையினாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சால் மட்டும் போதும். இன்றைக்கி 8-10 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் இன்றைக்கு திங்கட்கிழமையானதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு உசிதமாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் இன்று கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. அழகான தோற்றம், வலிமையான உடல், உஷ்ணத்தன்மையான ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் தான் அது. ஸோ உங்களுடைய ராசிக்குள்ளரே அமர்ந்திருக்கிற செவ்வாய், இவர் பாதகாதிபதி. ஆனாலும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே பணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுப்பார். ஆனால் 12இல் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும்னு மனசில் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. உங்களுடைய ஒய்ஃபுக்கு சில மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண முயற்சிகள்லாம் எதனா உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு சாதகமான ஆன்சர்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசாக நகை வாங்குகிற யோகங்கள்லாம் உண்டாகும். இன்றைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாள். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராதபடி பதவி உயர்வு இல்லைனா ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய 2ஆம் இடத்திலே சந்திரன் பிரயாணிப்பதுனாலே கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணுறது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை லாபம் இது 2 பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் கடை எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து பிளானராக பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள் இன்று. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள், ஊதிய உயர்வுகள் கிடைக்கக்கூடும். 8ம் 11ம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள். மனதாலும் நினைவாலும் விநாயகப் பெருமானை வழிபட உங்கள் வாழ்விலே அனைத்து விதமான செல்வங்களும் வளங்களும் வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. மென்மையான குணம் படைத்தவர்கள் நீங்கள் அப்படின்னா அது மிக இல்லை. அவ்வளோ நல்ல சாஃப்ட் பர்சன் நீங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எல்லா விதமும் திருப்திகரமாக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு சிறு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்திலே உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அவங்க பிரதர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன வருத்தம் இருந்து பின்னாடி நீங்கிடும். மேரேஜ் ரிலேட்டடாக கொஞ்சம் நல்ல ஒரு நியூஸஸ்லாம், நல்ல பர்ஃபெக்ட் நியூஸஸ்லாம் வரும். கொஞ்சம் சாதகமான முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, செலிப்ரேஷன்ஸ்லாம் உண்டு. அதனால் அதெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஆஃபீஸ் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும்.
உங்களுக்கு புதுசாக டெலிகேஷன்ஸ் நிறைய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அது கரெக்டாக முடித்து உங்களுக்கு அஃபிஷியல்ஸாக நிறைய பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. அதனால் நான் எதாவது வந்ததுன்னா எடுத்துக்கிடுங்க, செய்யுங்க, நல்லதாக வரும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படும். ஆனாலும் பரவாயில்ல, பணத்தில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற போதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அந்த ஒன்று தான் காஷன், மற்றபடி இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் பெண்களில் உற்சாகமான ஒரு நாள் என்ன இன்றைக்கி தான். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்றைய நாளிலே 1-4 என்ற எண்ணம் மனதாலே நினைக்கும் போது திருக்கடையூர் அபிராமி அம்பனை நினைத்து அவரை வழிபட இன்றைக்கி பூஷ நட்சத்திரமானதுனாலே அவர் கொடுக்கக்கூடிய அபிவிரோதமான வளர்ச்சிகள் உங்களை அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்களுக்கு நார்மலாக ஆன்மீக பணி, அறப்பணி இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இறங்கிடுவீங்க. எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணி உள்ளே போகலாம், எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணலாம், எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூச நட்சத்திரம் உள்ளே நுழைஞ்சிருக்கார். அதனால் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பணம் வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் கொடுப்பார். எதிர்பாராத செலவுகளும் உண்டு, ஆனால் சேமிக்க முடியாதபடி இருந்தாலும் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுன்றது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிறுவக்கூடிய விஷயம். உறவினர்கள் வருகைகள் வீட்டில் உற்சாகத்தை உண்டு பண்ணும். உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த மன வருத்தங்கள் இன்றைக்கி நீங்கி சுமூகமாக ஒரு சேர்க்கை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆஃபீஸில் கொஞ்சம் அடிஷ்னல் பேர்டன்ஸ் உண்டு. உங்கள் அடிஷ்னல் பேர்டன்ஸ்னால் செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட டெடிகேட் பண்ணுறதுனா மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் காஷன் வச்சுக்கோங்க. அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இருந்தாலும் உங்கள் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அடுத்தவங்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கூட சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் அடுத்தவங்களை செக் பண்ணாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே போங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் ஹோம் மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு செலவு அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் சிரமமும் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பணிகளுடைய பேர்டன் ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஆஃபீஸ் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், மற்றபடி எதுவும் பண்ண வேண்டாம். 1-4 என்ற எண்ணம் அபிராமி அம்பிகையை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சால சிறந்தது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிடுங்க. உங்கள் நல்ல வாழ்க்கையின் சுபிட்சமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலம் வாழ்க்கையினுடைய தரம் உயரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நட்பாக பழகும் குணம், பொய் பேசாத குணம், நல்ல வாக்கு வன்மை, இதெல்லாம் இருக்கிற ஆள் யாருன்னா கன்னிராசிகிட்ட சொல்லிடலாம். இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க சார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சார் சொல்லிடலாம். அதே மாதிரி பண வரவு தேவையான அளவு இருக்கக்கூடிய சூழ்நிலை, வீண் செலவு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கும். 11ஆவது இடத்துல பூச நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம். உங்களுடைய ராசிநாதனானவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையும் உண்டு. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தானே இருக்கும் அப்படின்னா ஆமாம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் சந்திரன் உள்ளவர் உங்களுக்கு பாதகாதிபதி ஆனாலும் லாபஸ்தானம் என்ற இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அதிகமாக இருக்கும். வீண் செலவு இல்லை. புதிய முயற்சியில் தான் ஒன்றும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக இருங்க, அமைதியாக இருங்க. ஃபேமிலியில் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொஞ்சம் ஒத்துழைச்சி அனுப்பிச்சிட்டு போயிட்டீங்கன்னா போதும். உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதும். மேரேஜ் ரிலேட்டடாக இன்றைக்கு பிற்பகுதியிலே கொஞ்சம் அதை பற்றி பேசுங்க, காலையில் வேண்டாம். வேலையில் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி இருக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்கள்ட்ட இன்டர்வியூ ஆகிறதும் பெட்டர், அது உள்ளே போகாதீங்க. பணியில் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடாக லாபம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். கடன் கொடுக்கறதும் வாங்கிறதும் வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் சற்று சிரமமான டே அப்படின்னு சொல்லலாம், பொறுமையாக இருக்கிறது பெட்டர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து என்விரான்மெண்ட்டோட போனீங்கன்னா போதும். 1-6 என்ற எண் ரொம்ப நல்ல எண் உங்களுக்கு.
சிவபெருமானின் நமச்சிவாய என்ற மந்திரம் உங்களுக்கு தாரக மந்திரமாக அமையட்டும். இன்றைய நாள் நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எந்த பிரச்சனையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு பின்னாடி தான் தீர்வை காணுவேன் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி ஓயவே மாட்டேன், நான் என்னுடைய கோல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடக்கூடிய ஆசாமி நீங்கள். உங்களுக்கு பண வரவு பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும். திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. உறவுக்காரங்களும் கொஞ்சம் இணக்கமாக சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். திருமண முயற்சிகளிலே இந்த வாரம் அந்த ஆண் பெண் அறிமுகப்படுத்துவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணுறது, ஃபோன் கொடுத்து பேச சொல்கிறது எல்லாம் பண்ணலாம். நல்ல வரன் அமையும், கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் வேலை காரணமாக தற்காலிகமாக பிரிய வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் ஃபேமிலியில் அந்த ஃப்ரிக்ஷன் உண்டு. ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி இருக்கும். ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் பொறுமை, ஃபெஸ்ட்ரேஷன் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்ட்ரெஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார நண்பர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் லாபம் பெருசாக கிடைக்கிறதுக்கு இல்லைன்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. புதுசாக எந்த வெஞ்சரை நீ க்ரியேட் பண்ண வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாளுன்னே சொல்வேன். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்ட எண்ணானது 7, 9. மனதாலே துர்க்கையை வழிபடுவது இன்றைக்கு ரொம்ப சால சிறந்தது. இன்றைக்கு திங்கட்கிழமை ஏகாதசி, அதனால் விரதம் இருப்பதும் ரொம்ப நல்லது. அம்பிகையை வழிபடுவது, துர்க்கையை வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது எல்லாமே எதுக்கு, நம்மளுடைய லைஃப்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், மேலே முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் எல்லா விதமான சுபிட்சங்களையும் பெறுவதற்காக தான். அதனாலே இது நல்லதாக பயன்படுத்தி கொள்ளும்போது வாழ்க்கையின் பரிமாணமே மாறிவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. எதிரிகள், நண்பர்கள் இவர்களையெல்லாம் எப்படி பிரித்து பார்க்கணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி எல்லாரையும் பிரித்து பகுத்தாய்ந்து அதன் பிரகாரம் உங்களுக்கு வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறதில்ல, கரெக்டாக கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு இன்றைய தான் பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. உறவினர் மற்றும் நண்பரோடு பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். திருமண முயற்சிகள் இந்த நாளிலே ஈடுபட வேண்டாம். தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டும். ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பேர்டன் ஜாஸ்தியாகும். அதனால் உடல் சோர்வு, அசதி உண்டாகும். உடன் இருக்கும் கோஸ்டாஃப்ஸ் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை உண்டு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது. பிஸ்னஸ் ரிலேட்டடான மேட்டரில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறதுனால பழைய கடன் வசூலாகிடும். வியாபாரத்திலே பழைய கடன் வசூலாச்சாலும் சந்தோஷம் ஆகிடுவோம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதனாலே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சிரமப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கோஸ்டாஃப்னால் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளிலே 3, 7 என்ற எண்ணும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும். ஏன்னா விருச்சிக ராசியின் போது செவ்வாய், ஆஞ்சநேயர் இவரெல்லாம் வந்து அதிதேவதையாக மாறிடுவார். இவாள்கிட்ட நம்ம போகும்போது நமக்கு அனைத்து விதமான பெனிஃபிட் கிடைக்கும். அன்றைக்கி திங்கட்கிழமை அன்றைக்கும் அன்று ஏகாதசி திதியாக இருப்பதனாலும் ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது கூடுதல் பெனிஃபிட்டை கொடுக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மனசால பரந்த மனப்பான்மை, சிறந்த நிர்வாகத் திறமை, இதை ஒருங்கே பெற்றவர் நீங்கள். விட்டு கொடுத்து பிடிச்சிருவீங்க. லகானை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக பிடிப்பீங்க, ஆனால் கொடுத்தாலும் நிறையா கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசாமி நீங்கள். உங்களுக்கு
தேவையான அளவு பணம் இருக்கும், தேவையற்ற செலவு ஒன்றும் இருக்காது. அதுவே பெரிய ப்ளஸ். இதுவே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இவங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். பிரதர் ரிலேட்டடான அன்பு ஆதரவு உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், கேஸ் வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுனால சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆஃபீஸ் ரிலேட்டடாக புதிய டெலிகேஷன்ஸு, போஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு தடைபட்டு வந்த சலுகைகள்லாம் புதுசாக கிடைச்சிடும். நீ இவ்வளோ நாள் கொடுக்கவே இல்லைங்க, இன்றைக்கி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாபாரத்தில் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும், பிஸ்னஸில் நெல் ஓட வேண்டியிருக்கும், லாபம் இருக்கும், ஆனாலும் எல்லாருடைய ப்ரெஷரையும் நீங்கள் தாங்கி ஓடணுன்ற மாதிரி இருக்கும். புதுசாக எந்த வெஞ்சரும் வேண்டாம், இருக்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணாலே போதும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள் இன்று. வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படிங்கிற ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். 39 என்ற எண்ணை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், இன்றைக்கு ஓம் நமோ நாராயணா என்று திருப்பி அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதனாலே இன்றைய நாளான ஏகாதசிக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெறுவதற்கான வழி இந்த தனுசு ராசிக்கு அமைகிறது. வணக்கம் மகர ராசி நண்பர்களே. எப்போதும் மனசை போட்டு அளவாய்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள். உங்களுக்கு 7ஆம் இடத்துல வேறு சந்திரன் அமர்ந்து விடுகிறார். சந்திரன் உங்களுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி என்று அடிப்படையில் பார்த்தோம்னா, செவ்வாய் மறைந்திருப்பது, உங்களுடைய சனி 2ஆம் இடத்தில் இருப்பது, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தாலும் பண வரவு பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தருவதாக அமைந்துவிடும். குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்திலே விட்டு கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டே இருக்கலான்ற போதும். திருமண முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கக்கூடும். உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட், உற்சாகமான என்விரான்மெண்ட் காண்றது. உயர்ந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், போஸ்ட்டு, புது போஸ்ட்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நடக்கும். இதெல்லாம் இன்றைக்கு பாசிபிளாக இருக்குது, கேபிட்டலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சுமூகமான முயற்சிகள். இன்றைக்கு நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்கலன்னா தொடங்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டே அப்படின்னு டிக் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கிறதே சந்தோஷம்தான் இல்லையா? அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் தேவைக்கு அதிகமாக பணம் இருந்து சேமிக்கவும் முடியும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஸோ மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். இன்றைய நாளிலே 8, 10 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், விநாயகப் பெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்ல சால சிறந்த ஒரு விஷயமாக அமைகிறது. இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அவரை முன்னிறுத்தி செய்யும்போது உங்களுக்கு விக்னம் விலகி நல்லதொரு பாதையை காட்டி கொடுப்பார். அது மூலியமாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நல்ல பயங்கர ஸ்ட்ராங் மென்டல் ஸ்ட்ரென்த்து, எதையுமே ட்ரூத்ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு எண்ணம். ஸோ வலிமை, உண்மை அப்படிங்கிறது, அதே மாதிரி நேர்மை அப்படிங்கிற குணத்தையும் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய விஷயத்தில் பார்க்கும்போது பண வரவு அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்ததோ கூடுதலாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை அதனால் சந்தோஷமாக இருக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகக்கூடிய நாள் இன்று. கோர்ட் வழக்குகள்லாம் எதாவது போட்டிருந்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கொண்டுனாலும் கொஞ்சம் பார்த்து உணவெல்லாம் சாப்பிடும்போது கவனித்து சாப்பிட்டீங்கன்னா போதும். ஆஃபீஸ் ரிலேட்டடாக என்விரான்மெண்ட் நல்லா இருக்கானா நல்லா இருக்குது,
இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைக்கு பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்றபடி இந்த டேலாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடலாம். இன்றைய நாளில் விற்பனை லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுவதனாலே, வேலையாட்கள் அதிக பொருட்களை வந்து விட்டு பிடிப்பதனாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சினாரியோ ஆஃப் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக இந்த நாள் ஆரம்பிக்கும். செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும். 1, 4 என்ற எண்ணம் உங்கள் 3ஆம் அதிபதி 5இல் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால செவ்வாயை வழிபடுவதும், செவ்வாய் வழிபடுவதுனா முருகப்பெருமானை வழிபடுவது ஆகிடும். எவ்வளவு தூரம் முருகப்பெருமான்னு சொல்லி முருகாசரணம், முருகாஸ்கரணம், ஸ்கந்தாசரணம்னு அவர் பின்னாடியே நம்ம போகிறோமோ அவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையிலே வலிமையான காலங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். அதனால் நீங்கள் உண்மையிலேயே மன வலிமை கொண்டவர். அந்த வலிமைக்கு வலிமை சேர்ப்பதாக இந்த காலத்திலே நீங்கள் இந்த முருகனை வழிபடுவதனாலே பல விதத்திலும் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எந்த வேலை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருவீங்க. அதுவும் சுறுசுறுப்பாக செய்வீங்க. எந்த உத்தியோகம் கொடுத்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒன்று பண்ணி புதுசாக நான் பண்ணிட்டேன் பார் அப்படின்னு கொண்டு காட்டக்கூடிய அவ்வளோ கெப்பபிலிட்டி உள்ள நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சந்திரனானவர் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல வந்த உடனே பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் அப்படின்னு வந்துடும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கிற பண வரவு திருப்திகரமாக இருக்க வைத்து விடுவார். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும். மனசில் சோர்வு இருக்கும், பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். திருமண முயற்சிகள்லாம் எதனா செய்கிறது இருந்தால் இன்றைக்கி செய்யுங்க, சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பிறருக்கு கொடுத்து திரும்பாத கடன் எதனா இருந்தால் இன்றைக்கி திரும்பி கிடைக்க கொடுத்துக்கு வாய்ப்பும் உண்டு. கொஞ்சம் முயற்சி பண்ணினா அது முடிஞ்சிடும். ஆஃபீஸில் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதனால கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும். வியாபாரத்துலேயும் அதே மாதிரி தான், விற்பனை லாபம் கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். பழைய பாக்கி வசூலாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாள் அப்படின்னே சொல்லலாம். செலவுகள் சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் ஆஃபீஸ் கோயர்ஸ் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கி சந்தோஷமான என்விரான்மெண்ட்டோடு இருக்கலாம். 2, 7 என்ற எண்ணம் இன்றைய நாள் ஏகாதசியாக இருப்பதனாலும் திங்கட்கிழமையாக இருப்பதனாலும் நம்ம எவ்வளோ தூரம் பெருமாளை மனத்திலே நிறுத்தி கொள்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம பெருமாளுடைய அத்தனை சம்பத்தையும் பெறுவோம். பெருமாளுடைய விஷயம் பார்த்தா குபேர நிதின்னு சொல்லுவான், சங்க நிதி, பதும நிதின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான விஷயம் நவநிதியும் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம், குபேரன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குபேரனையே தன்னுடைய அனுகிரகத்தின் கீழே வைத்திருக்கிற பெருமாள் அப்படிங்கிறனால உங்களுக்கு வரக்கூடிய காலங்களிலே அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான ஒரு நல்ல உபாயமானது இன்றைய நாளில் உபவாசம் இருப்பது. அப்படின்னா என்ன, இன்றைக்கி நம்ம சாப்பிடாமல் ஒரு பொழுது இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா, வரக்கூடிய நாட்களிலே இந்த சனி தொல்லைன்னு சொல்கிறோம், சனி வந்து இப்போ மாரியூரில் வரார், அது தவிர இங்கே உங்களுக்கு பாதகாதி அமர்ந்திருக்கிறார் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஏகாதசி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஏகாதசி விரதம் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதை செய்யுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்க உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வழிகள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். அதனால் சிரமங்கள் குறையும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.